எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இலேக்கன் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து ஏகே அவருடைய அஜித் சாரோட படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. வாங்க அந்த படத்த ட்ரெய்லர பார்த்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கு சொல்லி பேசுவோம். அப்புறம் வந்து சார் வந்து கார் பந்தயத்துல ஜெயிச்சு 3வது இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சாருக்கு. ஏன்னா ஆக்டிங்கு எல்லாரும் போறாங்க ஒரு கெரியர். பட் ஆனா அவரு இங்க பாரு கெரியரும் இருந்தாலும் தன்னோட தன்னோட ஒரு மனசாட்சிக்கு பிடிச்சி ஒரு ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறாருல சார். அது அங்க இடத்துக்கு யாரு போ போவாங்க தெரியல. ஆனா அவரு போறாரு. ஸோ அவர் போய் இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டுல இருக்க தமிழனுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஜித் சார் தான் அவருக்கு நிகர். தமிழ் சினிமாலும் சரி, இந்தியன் சினிமாவில் யாருமே கிடையாது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சினிமா நடிகர்ல அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மனிதரா இருக்காரு. ஸோ விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, பார்ப்போம். டீசருக்கே பார்த்துருப்பீங்க, ரியாக்ஷன் பார்த்து பயங்கரமா இருந்தது. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ட்ரெய்லர் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. மகிழ் திருமேனி, அனிருத், ஏகே சார், த்ரிஷா, அப்புறம் வந்து அர்ஜுன் சார், பல பேர் நடிச்சிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பல தடைகள் கடந்து தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ போராட்டமாக இருக்குது இந்த காப்பிரைட் இஷ்யூவால். காதலிக்கு நேர்மலையை பார்த்துருப்பீங்க. வர வர இப்போலாம் ட்ரெய்லர் கூட பண்ண முடியாது. ரொம்ப வந்து கெடுபடியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மளுக்கு மட்டும் அடிக்கிறாங்களா இல்லை எல்லாருக்கும் அடிக்கிறாங்களா தெரில. நம்மளுக்கு மட்டுமே இப்படி நடக்குது, மற்ற எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. சரி வாங்க, வைத்தறிச்சல் தான் பரவாயில்ல, ஓகே. தூக்கி போட்டுட்டு விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் பார்ப்போம். ரெடி 1 2 3. பயங்கரமா இருக்குல்ல ஜெயிலர் படத்தை, இந்த ஷார்ட் மாதிரிலாம் படத்தை. ஏகே அஜித் குமார் பயங்கர கேஸா இருக்கிற ஆளு. அவன் என்ன பார்க்கும்போது யூனோ அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஸ்க்கும் மறக்க கூடாது. பயங்கரமா இருக்கு. விண்டேஜ் பார்க்குற மாதிரி இருக்கு அஜித் சார் பார்க்கறது. செம கெட்டப் இது அஜித் சாருக்கு. இந்த மாதிரி கெட்டப் தான் பார்க்கணும். எனக்கு இந்த ஜெனரேஷன் பத்தி தெரியாது கைல். ஆனா நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband Rakshit. எல்லாம் ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்கு. In Azerbaijan, crime rate low. பயங்கரமா இருக்கு பிஜிஎம். காப்பிரைட் கொடுப்போம், அவ்வளோ பயமா இருக்கு. ஆரோ பயங்கர ஸ்டைலா இருக்கிற ஆளு. பொம்பளைங்க வாழவே கூடாது. இத ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். Böyle şeyler olur. பயங்கர கிளாஸா இருக்கு ஹாலிவுட் மாதிரி பார்க்கறதுக்கு. I will shoot! I am not here to fight. Officer down, officer down. What is your problem? கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. பயமா இருக்கு. சேஃப்டி கேமரா முயற்சி போடு. சத்தியமா காப்பிரைட் தான். பயங்கரமா இருக்கு ஷாட்லாம். முயற்சி ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்றது, டீசர் பார்த்தே சொல்லிருப்பேன். ஒரு ஹாலிவுட் மாதிரி தான் இருக்குது படம் என்று ஒரு எங்கெங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இது ஹாலிவுட்ல ஒரு படத்தோட ரீமேக் சொல்றாங்க. பட் ஆனால் எப்படின்னு தெரியல. தமிழ் படம் மாதிரி தெரியல. நம்ம ஊர் வாசனை கூட அடிக்கல. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அங்கே அந்த பக்கம் தான் எடுத்திருக்காங்க. சரி எப்படின்னா பார்ப்போம். நம்ம நல்லா இருக்கு. அஜித் சார் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கார் ரேஸ்லேயே பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருப்பார். இதை தான் வந்து என்ன பண்ணிருக்கணும், வலிமையில பண்ணிருக்கணும். ஏன்னா வலிமையில் போலீஸ் ஒரு காப் அப்படி இருக்காங்க.
இதுல வந்து கெட்டப்பெல்லாம் இருக்கு. அவருக்கு வந்து லேசா அந்த பியர்டு இருக்கணும். பியர்டு இருந்தா தான் அவர் அழகா இருப்பார். ஏன்னா பில்லா படத்துல பயங்கரமா இருக்கும். மங்காத்தாலயும் சூப்பரா இருக்கும். இதுலயும் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. அஜித் சார் பார்க்கறதுக்கு. த்ரிஷாவும் சூப்பரா அழகா இருக்காங்க. கலர் கட்டிங் வந்துமே நல்லா இருக்குது. இடத்துக்கு தகுந்த மாதிரி கலர் கட்டிங் கிளாஸா பண்ணிருக்காங்க. கட்ஸுமே நல்லா இருக்குது. இது எப்படியும் படம் ஓடிடும். அது பிரச்சனை கிடையாது. கதைக்களம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சது. இதோட கதைக்களம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். படம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்து இந்த படத்துலேருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரில. இப்போ ட்ரெய்லர் வந்துருச்சு. இப்போ இன்னொரு பாட்டு, இந்த பாட்டு லாஸ்ட் பாட்டு நல்லா இருந்தது. அனிருத் மியூசிக்கு வேறு லெவலாக போட்டிருந்தாப்புல. எல்லாரும் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப, ஏன்னா அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. நம்ம போட்டு அதை திரும்பி கார்ப்பரேட் இஷ்யூ வந்து அதை கிளைம் பண்ணி பார்த்து இல்லை கிளைண்ட் ஆகல, ட்ரிம் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு நம்மளை உள்ள தள்ளிடுறாங்க. இப்போ இதில் பாட்டு வர ஓடி இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்த்துக்கலாம். ஓகேன்னா அப்லோட் வரும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாகும். ஓகே, நன்றி, வணக்கம்.